சொன்னாரு என்ன சொன்னாரு? ஓ கண்ணா, ஓ கண்ணா, இப்ப உலகத்துல பெரியவர் நீரா, நான் தான் பெரியவனா? நான் பெரியவனா நீ பெரியவனா பாத்தீரா? இந்த உலகத்துல யாரையா பெரியவர்? யாரையா பெரிய சொல்லும் பாப்பா அப்படின்னா சனி பகவான். சரி, என் பெருமாள் கண்ணபிரானுக்கு வர வழி தெரியாம, வேற வழி தெரியாம சனியன் வலையில அகப்பட்டு கொண்டோம் என்று. ஆமா, வலையிலே அகப்பட்டு கொண்டோம் என்று. அப்பா சனி பகவானே, சனி பகவானே, இந்த உலகத்துல 3.25 நாளைக்கு நீதாண்டா பெரியவன். ஐயா நீதான் ஐயா பெரியவரே, நீதான் பெரியவரே. என் பெருமாள் சொல்லும் போது சனியை விடுவானா? என்னாச்சு? ஓ கண்ணா, கண்ணா, இப்படி எல்லாம் சொன்னா விட்டு விலக மாட்டேன். உங்க விட்டு நான் ஒரு காலம் விலைக்கு போக மாட்டேன். கண்ணபிரானை விட்டு சனியை விலகணும்னு சொன்னா விலக வேண்டுமானா என்ன செய்யலாம்? நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நல்ல விவரமா கேட்டு சொல்லு, விவரமா கேட்டு சொல்லு. ஏ காகமேகம் தம்புரானே, காகமேகம் தம்புரானே, தம்புரானே, காலை நேரம் நான் உனை தொழுவேன், காலை நேரம் நான் உமை தொழுவேன். என்ன தொடாத சனியான்னு சொல்லி, தொடாதே சனி பகவான் என்று சொல்லி என்ன ஒரு 3 தடவை சுத்தும் பார்ப்போம். ஒரு தடவை சுத்ததுக்கு 3 தடவை சுத்தி வரைச்சிருந்தாரு. ஒரு தடவை கும்பிட சொன்னாயா? சனிய 3 தடவை கண்ணனை சுத்த சொல்றான். அவர்கிட்ட மாட்டினா சும்மா விட்டுருவாரா? என் பெருமாள் கண்ணபிரானுக்கு வர வழி தெரியாமல், வழி தெரியாம ஏ காகமேகம் தம்புரானே, காகமேகம் தம்புரானே, காலை நேரம் நான் உனை தொழுவேன், காலை நேரம் நான் உமை தொழுவேன். என்ன தொடாத சனியான்னு சொல்லி சொல்லி கண்ணபிரான் சனி பகவான 3 தடவை சுத்தி வந்தார். வருகிறார். அன்னைக்கு தாமியா கண்ணனை விட்டு விலகினா சனி பகவான். ஓஹோ, அன்னைக்கு தான் விலகி போயிருக்காரு. கண்ணனை விட்டு விலகின சனி பகவான் விலக வேண்டுமான்னா சனி பகவான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எல்லாத்தையும் முடிச்சு ஒரு ஆட்டம் ஆட்டிருப்பாரு. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் பாக்கி. அவ்வளவு பெரிய ஆளு. அது யாரு? சனியன் முடிக்க வேண்டிய ஆளு ஒரே ஒரு ஆள் மட்டும் பாக்கி. அது யாரு பாக்கி? யாரு அந்த ஆளுங்க இருந்தாரு? யாரு? எங்கேயோ பார்த்தனே. ஆனா ஒரு கத்த ஆள் நினைக்கிறேன். இந்த சந்தில எல்லாம் இருப்பாரா, முக்குதோறும் சந்திதோறும். அது யாரு? அவர் தாமியா பிள்ளையாரு. ஓ, கனத்தாளு, அந்த கருத்தாளு. சனி பகவான் இந்த உலகத்துல பிள்ளையார மட்டும் பிடிக்கல. ஏன் கனத்தாள்டா விடுவானா? என்னாச்சு? அன்று சனி பகவான் பிள்ளையார பிடிக்க வேகமா வாரான். சனி பகவான் பிள்ளையார பிடிக்க வேகமா வருகின்ற போது அன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? என்ன கிழமை? சனிக்கிழமை. அம்மா, தன்னமில்லாத சனிக்கிழமை. சனிக்கிழமை காலையில நம்ம ஊர் பிள்ளையாருக்கு யாரு செலவு? அன்னைய பார்த்து யார் செலவு தெரியுமா? யாரு செலவு வைக்க போறா அன்னைக்கு? நம்ம ஐயா கோவில் பூசாரி ஐயா செலவு. ஓ, அவள் செலவு மெயினா இருக்கும். ஆனா இருக்காரு மேக்கமா துண்டை போட்டுக்கிட்டு, காவி துண்டை போட்டுக்கிட்டு. நம்ம அண்ணாச்சி நம்ம கோவில் பூசாரி ஐயா செலவு. அவள் செலவு மெயின் செலவு. பிள்ளையாருக்கு முன்னால அன்னைக்கு பாருங்க, சரி, 5-6 தலவாழை இலைய விரித்து, இலை விரித்து, அவல் பொரி, கடலை, அப்பளம், பாயாசம், தோசை, வடை, முறுக்கு, சுண்டலு, பூம்பருப்பு, கொழக்கட்டை, மோதகம், ஐஸ், ஆப்பிள் பழம், மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், கற்கண்டு, சீட உருண்டை, எள்ளு உருண்டை, பேரிச்சம்பழம், 12 பணியார். சைஸா படைச்சிருக்காரு ஐயா. பிள்ளையாருக்கு முன்னால அன்னைய பார்த்து மலை மாறி குமிச்சிருக்காரு படப்பு. நல்ல சரியான ஒரு குட்டி மலை மாறி படைச்சிருக்காரு. பிள்ளையாரு அப்பந்தான் உட்கார்ந்து, சரி, வாயும் கையுமா இருக்காரு. சாப்பாட்டு வேலை பிள்ளையார உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா, சனி பகவானும் வந்தா. சரி, ஓ பிள்ளையாரே, நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. உங்க வாட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, இருவாட்டுல குனிஞ்சுக்கிட்டு வாருதுற அப்படின்னா சனி பகவான் பிள்ளையாருக்கு முன்னால. அப்பதான் பிள்ளையார் யாருட்டு பார்த்தாரு. அப்பதான் யாருட்டு பாக்காரு? ஓ சனி பகவானா? ஐயா வா, கையெடுக்க வாடா சனி பகவானே. வா ஐயா வா. சனியா எங்கடா வந்த? உம்ம வீட்டுக்கு வந்து உம்ம பிடிக்கத்தான் வந்த, வேற எதுக்கு வருவேன்? என்னைய பிடிக்க நீ வந்தியாங்க? ஆமா ஐயா. அப்பா என்ன நான் எப்படி இருக்க பத்தியாப்பா? அப்பா சாப்பாட்டு வேலையில வந்து ஒரு மனுஷன் சங்க பிடிக்கலாமா? எதுக்கு துரோகம் பண்ணா? சாப்பாட்டுக்கு துரோகம் பண்ணப்படாது. சனியானுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோ. ஒரு நாள் மட்டும் பொறுத்து போயப்பா. சாப்பிட்டு முடிச்சிருவேன். நாளை காலையில வந்து கண்டிப்பா என்ன பிடிச்சிட்டு போப்பா. காலையில வந்து பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் காலையில அப்படின்னாரு பிள்ளையார். சரி, சனியனும் பார்த்தா என்னாச்சு? ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும்ல. அவனும் பெறட்டணும்ல ஐயா. நாளைக்கு வருவோமே.
அப்படின்னு சனியனும் போயிட்டான். அவரும் வேலையை பார்த்து போயிட்டாரு. என்ன மறுநாள் ஆச்சு. சரி, சனி பகவான் பிள்ளையார பிடிக்க வேகமாவா வேகமா வாரான். மறுநாள் காலையில சரி, நம்ம ஊர் பிள்ளையாருக்கு யாரு சொல்லுவே, நம்ம அண்ணன் கட்டக்கார அண்ணன் மாரியப்பண்ணன் செலவு கொஞ்சம் பெரிய வண்டியில வந்துதான். முத நாளை விட மறுநாள் கூட ஒரு மடங்கு படப்பு போட்டிருப்பாங்கள ஐயா. மறுநாளும் உட்கார்ந்து பிள்ளையார் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. 2-3 வண்டி ஓட்டுதாம்ல ஐயா. சனி பகவான் மறுநாளும் வந்தா. சரி, ஓ பிள்ளையார என்ன பிடிக்க போறோம் யான்னு பிடிக்க போறோம்ங்க. அப்பதான் பிள்ளையார் பார்த்தார். என்ன அப்பா சனி பகவானே, சனி பகவானே, நேற்று வந்த சாப்பாட்டு வேலை, இன்னைக்கு வந்து நிக்கிற சாப்பாட்டு வேலை, நான் 2 நாள் சேர்ந்து சாப்பிட போய் வரப்பா என்னப்பா அரை வயிறு நிறைய வயிறு முட்டலியப்பா, வயிறு கூட கெட்டி எட்டி பார்க்கல. சனியானுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்து போய சாப்பிட்டு முடிச்சிருவேன், நாளை காலையில வந்து என்ன பிடிச்சிட்டு போப்பா, பிடிச்சிட்டு போயப்பா அப்படின்னாரு பிள்ளையார். சரி, சனியை விடுவானா? என்னாச்சு? ஓ பிள்ளையார, ஓ என்ன நேத்து வந்தேன் இன்னைக்கு வான்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு வந்திருக்கிற நாளைக்கு வான்னு சொல்றீரு. ஆமா, நாளைக்கு வந்தா நாளை கழிச்சு வர சொல்லிடுறோம். அதெல்லாம் முடியாது ஐயா. இன்னைக்கு உம்மை நான் புடியாம போக மாட்டோம்யான்னு சொன்னான். சரி, இன்னைக்கு உம்மை புடியாம போவே மாட்டேன். அப்பதான் பிள்ளையார் பார்த்தாரு. என்ன அப்பா சனி பகவானே, சனியா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா என் முதுக பாரு. அப்பா 7 ஏக்கர் 24 சென்ட்ல இருக்கு. நாளைக்கு வந்து பிடிப்போம்னு சொல்லி என் முதுகுல ஒரு எழுத்து எழுதிட்டு போ. ஆமா, இப்படிக்கு சனி பகவான் எழுதிட்டு போயேன்பா. நாளைக்கு வந்து பிடிச்சுக்கோ, நாளைக்கு தான் உனக்கு ஒப்பந்தரங்குள்ள பிடிச்சிட்டு போயேன் அப்படின்னு பிள்ளையார் சொல்லும் போது சனி பகவானும் பார்த்தான். என்னாச்சு? பிள்ளையார் நம்மள 2 நாளே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. 2 நாள் ஏமாத்துறாரு. எழுத்து குத்துலனா ஒண்ணுமே செய்ய மாட்டான்னு சொல்லி, அம்மா எழுத்து குத்துலனா ஒண்ணுமே பண்ண முடியும். இப்ப போற எழுத்து தான் முக்கியம். சனிய வலது கை எடுத்தான். சரி, சுண்டு வரல நீட்டலாம். அம்மையா, அதுல இருந்து ரத்தத்தை கிள்ளி சரி பிள்ளையார் முதுக ஒரு திருப்பிட்டான். அம்மா ஜெயிச்சா திருப்பம் இருக்க. அவர் முதுகரை எழுத ஆரம்பிச்சிட்டான். என்ன எழுத போறான்? நாளைக்கு வந்து பிடிப்பு. இப்படிக்கு சனி பகவான் எழுதிட்டு போயிட்டான். 3வது நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் சனியா வந்தா. வேகமா வருவானே, பிள்ளையாருக்கு முன்னால வந்து நிக்கான். சரி, அந்த மனுஷன் பிள்ளையார் யாருட்டே பகல சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி குடிக்கிட்டு வருதாரு. அப்ப நான் சொன்னான் சனி பகவான், என்ன ஓ பிள்ளையார, நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம 1.5 மணி நேரம் ஆச்சு. நிர்வாட்ல குனிஞ்சிட்டு வாருதேர. உங்க வாட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. வீட்டுக்கு வந்தாலும் ஏன் வந்தீரு, எதுக்கு வந்தீரு, ஒரு வார்த்தை கேட்கட்டமா? சனி பகவான் சொல்லும் போது பிள்ளையார் யாருன்னு பார்த்தாரு. என்ன ஆச்சு? ஓ சனி பகவானா? ஐயா வாங்க. சனியா எங்கடா வந்த? எங்க வந்த? அம்மா பிடிக்க வந்த, வேற எதுக்கு வர அங்கோட்டுக்கு? போடா சனியை பிடிச்சு போறவனே. என்ன ஐயா? எனக்கும் உனக்கும் பேச்சுக்கு இடமில்லாம போச்சப்பா. அது ஏமையா? அது நேத்தே ரெக்கார்ட் ஆகி போச்சு. நம்ம நேத்தே ரெக்கார்ட் ஆச்சு, நமக்கு தெரியாதா? என்னுடைய முதுகலை என்ன எழுதி வச்சிருக்கிறியோ எழுத்துப்படி நடந்துக்கும். எனக்கு உனக்கு பேச்சு இல்ல, பேச்சு கடை எழுத்து பாரு நடந்துக்கோ. பிள்ளையார் சொன்ன உடனே சனியம் பார்த்தா. என்ன இந்த மனுஷங்கிட்ட நம்மகிட்ட என்னங்க பேச்சு? நம்ம பேச்சு நமக்கு ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி ஐயா பிள்ளையார் முதுக போய் சனியன் திருப்பி பார்த்தான். திருப்பி பார்க்க அவர் முதுகுல ரெக்கார்டு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? நாளைக்கு சனிகள் வரும் நேரத்தில் ஆதி மூல பிள்ளையார் நாளைக்கு நாளைக்கு வடிவங்கொண்டு கண்ணுட குதிங்காலில் சனி பகவான் யாருவானா சனிதோஷம் பிடித்ததோரு வல்லரக்கரான் சதந்தா மலையில் வந்து அவனுடைய இடமதிலே 3 தடவை சுற்றி வந்தான். கண்ணனை நமஸ்கரித்தான்.
தடவை சுற்றி வந்து ஆண்டவனை வணங்குவான் வணங்குவானா பத்து தடவை சுற்றி வந்து பத்து தடவை அவனையும் நமஸ்கரித்தான் பகவானைத்தான் நமஸ்கரித்தான் வணங்கும் போது ஆண்டவன் யாது சொல்வாயாது இடம் வல்லரக்கா 12 வருட காலம் பாரத்தவம் செய்ததாலே என்ன வரம் உனக்கு வேணும் ஈசனிடம் கேளுதாரே ஆடுதாரே அடுக்கமத்தை வீடும் தாரே சொகமும் தாரே சோமகிரி மேடை தாரே பொன்னும் தாரே பொருளும் தாரே பொக்கிஷமும் உனக்கு தாரே அதே வல்லரக்கா நான் சொன்னதுல எதுப்பா உனக்கு வேணும் என்ன வேணுமப்பா நீயோ பகவானுடைய பக்தனாக இருப்பதினால் என்னடா வரம் எனக்கு வேணும் வேணுமப்பா பகவான் ஆண்டவன் கேட்கும் போது கேட்கின்ற போது வல்லரக்கர் ஆட்சதன் ஆகப்பட்டவன் யாது சொல்லுகின்றான் ஆண்டவனே பகவானே 12 வருட காலம் பாரத்தவன் செய்ததாலே சொத்து வேண்ட சுகமும் வேண்டாம் சோமகிரி மேடை வேண்டாம் மண்ணு வேண்டாம் மனையும் வேண்டாம் சொத்து வேண்டாம் பொருளும் வேண்டாம் ஆண்டவனே பகவானே சாமி எள்ளுலையும் சிறிய வரம் ஈசன் தந்தால் போதுமையா கடுகுலையும் சிறிய வரம் கடவுள் தந்தால் போதுமையா சீரகத்தில் சிறிய வரம் சீரகத்தில் சிறிய வரம் தந்தால் போதுமையா வல்லரக்கல் கேட்கும் போது பகவானும் யாது சொல்வா எடா வல்லரக்கா நீ கேட்கும் வரங்கள் எல்லையும் சிறிய வரம் ஈசனுக்கு தெரிய வேணும் அணுகலையும் சிறிய வரம் கடவுளுக்கும் தெரிய வேணும் சீரகத்தில் சிறிய வரம்
சீரகத்தில் சிறியவரோ சிவனாருக்கு தெரிய வேண்டும் வேண்டுமே ஆண்டவன் பகவானுக்கு புரியும்படி வரத்தை கேளப்பா. தெரியும்படி வரத்தை கேள் மகனே. எள்ளிலையும் சிறிய வரம் என்னடா வரம் இருக்கு? என்ன வரம் இருக்கு என்னிடத்தில் சொல்லப்பா. கடுகுலையும் சிறிய வரம் அப்படி வரம் இருக்கிறதா? இருக்கிறதா? இந்த கரைக்கண்டன் இதனிடத்தில் சொல் மகனே. எனக்கு தெரியும்படி அறியும்படி சொல்லுவல்ல ரக்கா. அரக்கார் ஆண்டவன் பகவான் சொல்லும் போது சொல்லுகின்ற போது வல்லரக்க ராட்சதன் 2 கரம் எடுத்து வணங்கி நிற்கான். ஆண்டவன் பகவான் முன்னிலையில் ஆண்டவ சிவபெருமானே நான் கேட்கும் எள்ளிலையும் சிறிய வரத்தை வரத்தை கடுகலையும் சிறிய வரத்தை சிறிய வரத்தை அந்த சீரகத்திலேயும் சிறிய வரத்தை ஆமாமையா பகவான் எனக்கு இல்லை என்று சொல்லாமல் நீங்கள் தருவேன் என்று எனக்கோ அதோ இருக்கிறாளே. ஆமார் பகவான் பக்கத்துல யாரையா இருப்பா? அம்மை பார்வதா தேவி. அதோ இருக்கிறாளே உமையவள் பார்வதி. உமையவள் பார்வதியாள். பார்வதி மேல சத்தியம் செய்து கொடுத்திரானால் நான் சொல்லுகின்ற வரத்தை சொல்லுகின்றேன் ஐயா. வல்லரக்கன் சொல்லும் போது பகவான் எண்ணி பார்த்தார். என்ன எத்தனை இருந்தாலும் இந்த வல்லரக்க ராட்சதன் இவன் யாரு? நம்மளால படைக்கப்பட்ட சாதாரண ஒரு மானிட பிறவிதானே. இந்த பையன் யாரு? சாதாரண மனுஷ பிறவி, மானிட பிறவி. பகவானை அந்தநாடும் வணங்கக்கூடிய ஒரு பக்தன் தானே. ஒரு பக்தன் அடியார் அல்லவா? அப்படி இருக்கும்போது வல்லரக்கன் பகவான் கிட்ட என்னத்தை காட்டுமா? என்னத்தை போட்டு பெருசா எதிர்பார்த்துட போறான்? பகவான் பரமா நினைக்கார். அமையா வல்லரக்கன் பகவானுடைய இடத்துல வந்து சொத்தை கேப்பான், சுகத்தை கேப்பான், மண்ணை கேப்பான், மனைய கேப்பான். மண்ணை கேப்பான், மனைய கேப்பான். ஆடு கேப்பான், மாடு கேப்பான், கோழியை கேப்பான், கோழி முட்டைய கேப்பான். இதுக்கு முட்டை போட ஆம்லெட் போட்டு சாப்பிடுவா? இல்ல 2 பொண்டாட்டிய வேணா காப்பான். கேப்பாம்ல, ஏன் கேட்க மாட்டான்? கேட்கத்தான் செய்வான். கேட்டுட்டு போறான். நம்ம ஆள்ல வேலை காய்ச்சிட்டு போட்டுமே, நம்ம கொடுத்துட்டு போறோம். கொடுத்தா என்ன குறைஞ்ச பாப்போம் அப்படின்னு பகவான் பரமா நினைத்து சரி நம்ம கூட சேர்ந்தாடல அப்படிதான் இருப்பாரு. அடே வல்லரக்கா, அரக்கா நீ கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு உனக்கு அள்ளித்தாரண்டா. அள்ளித்தாரம்பா. என்னானை ஒன்னானை என் தேவி பார்வதி மேல தன்னானை என்று ஏ பகவான் பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. விவரம் தெரியாம, அவன் ஜாதி தெரியாம பகவான் பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்த உடனே சரி வல்லரக்கன் 2 கரம் எடுத்து வணங்கி அடி பணிந்து தெண்டலிட்டு ஆண்டவா பகவானே எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம் சாமி. வேண்டாம் சுவாமி. என்னை படைத்த இந்த உடம்புல என்னுடைய திரேகத்துல ஆமையா 2 கரங்கள் உண்டு பகவானே. அதுல வலது கை எடுத்தாலும் 5 விரல்கள் உண்டு. அப்படி இருக்கும் போதும் என் ஆண்டவன் ஓடக்கர கருப்பசாமி ஆலயத்திலே ஆலய திருவிழாவிலே பாடுகின்ற நமக்கு அன்பளிப்பு செய்த புண்ணிய பூமான் யாரு? பொறுமைக்கு தருமர் கீழ பிள்ளையார் குளத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஆண்டவன் ஓடக்கர கருப்பசாமி பெயர் நாமம் பெற்றவர்கள், பேர் நாமம் கொண்டவர்கள், கவி என்று சொல்லக்கூடியவர்கள். ஆமையா கவியனுடைய திருக்கரத்தால திருக்கரத்தினால நமக்கு 100,000 பொன்னை அன்பளிப்பு செய்திருந்தார்கள். அன்பளிப்பு தந்திருந்தார்கள். உங்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் வழி வம்சங்கள் எல்லாம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று ஆண்டவன் ஓடக்கர கருப்பசாமி அருளை பொருளை பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு ஆண்டவா எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம் பகவானே. பரம்பொருளே. வலது கையெடுத்தால 5 விரல்கள் உண்டு. 5 விரல் மெயினா உண்டு. இந்த 5 விரலுக்கு மட்டும் ஆண்டவன் பகவான் எனக்கு வரம் கொடுத்தால் போதும் பகவானே. நானும் வல்லரக்க ராட்சதன் என்ன சுவாமி முண்டு வீரல் தனையாடு
திசை நீட்டினாலும் நல்லாக வேண்டும் காட்டி வரலடு அரக்கண்ணானும் நீட்டினாலும் பிடித்து எறிய வேண்டும் இந்த விரலுக்கு பேரு ஆள் காட்டி வரல் அவாமையார் ஆள் காட்டி வரல் விரல் அல்லவார் எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டேதான் இருக்கும் ஆமையா ஆள் காட்டி வரலானது விரலானது ஒரு மனிதனை வாழவும் வைக்கும் தாளையும் வைக்கும் அதுதான் ஆள் காட்டி வரல் ஆமா இந்த ஆள் காட்டி வரல் பாருங்க என்னையா ஒரு மனிதனை வாழவும் வைக்கும் ஒரு மனிதனை தாழவும் வைக்கும் ஆமா இந்த ஆள் காட்டி வரல் சொல்லும் என்ன தம்பி அண்ணா கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம தம்பி ராமரு ஆமா அண்ணா இருக்காருல்ல ஆமா கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டு மேக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தம்பி ராமரு அவர்கள் சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் ஆமா ஆமா அழகிய பாண்டியவரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்துகிட்டு இருந்தேன் ஆமா ஆமா வந்திருந்தாங்க தம்பி எங்கேயோ போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னாங்க ஆமா ஆமையா ஆமையா என்னை கண்ட உடனே சரி அண்ணாச்சி வில்லுக்கார அண்ணாச்சி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அண்ணாச்சிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அவ வண்டியில என்னை ஏத்திட்டு வந்து நாளைக்கு மத்தியானம் தான் எண்ணத்தை பாருங்க உடனடியா மேல பிள்ளையார் குளத்துல போய் ஆமையா 4 சம்சா 8 வடை கார வடை அம்மா தம்பி ராமர் செலவு போதுமையா போதுமையா ஒரு 8 பேர் குடிக்கலாம் சுக்கு காப்பி சரி அருமையா இருந்திருக்கும் அழகா இருந்தது ஆமையா தவிச்சது அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தாங்கயா நம்ம தம்பி ராமரு அவள் ஐயா மறக்கவே கூடாது லைஃப்ல நல்லா இருக்கணும் குடும்ப கோத்திரம் எல்லாம் அருமையா இருக்கணும் ஐயா ஒரு டீ வாங்கி கொடுத்திருந்தா இந்த வரல இப்படித்தான் சொல்லும் இப்படிதான் சொல்லும்னு சொல்லுவாங்க அத போல ஒரு டீ வாங்கி கொடுக்கலன்னா சரி இதே வரல சொல்லும் ஐயா என்ன அண்ணா ஒரு 3 பேர் நிக்காங்கல்ல ஐயா கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தலப்பா கட்டிக்கிட்டு நட்டப்ப கம்பூச்சி நிக்காருல ஐயா நம்ம ஆளு பழைய ஆளு அந்த போட்டோவுக்கு முன்னால இருமியோ இருவமும் வச்சுக்கிட்டுதேன் என்னை பார்க்க வச்சா நீ டீ குடிக்கிறது அம்மா பார்க்க வச்சா டீ குடிக்கிறது என்ன முன்னால விட்டுக்கிட்டு ஒரு வார்த்தை ஒரு டீ குடின்னு சொன்னீரா ஒரு வார்த்தையை மேல வாங்கி வாங்கன்னு சொல்லலாம்ல கூப்பிடலாம்ல அப்படின்னு வரல் நட்டும் போது அவர் பார்த்தாருன்னா வந்தாச்சு எமத்து வந்தாச்சு வேணே இதுக்கு பேர் தான் ஆள் காட்டி வரல் ஓஹோ இதுக்கு தான் ஆள் காட்டி வரல இதுக்கும் வரம் கேட்கிறான் பகவான் கிட்ட போய் இந்த வல்லரக்க அம்மா இதுக்கும் வரத்தை கேட்கானே உருப்படுவானா கொஞ்ச நாள் ஆள் காட்டி வரல் அடுத்து எந்த திசை நீட்டினார் அனல் பிடித்து எறிய வேண்டும் பாம்பு விரல் நீட்டினார் பற்றி தீ பிடிக்க வேண்டும் மோதிர வரல் அடுத்து எந்த திசை நீட்டினார் குண்டம் போல உருளவன் விரல் நீட்டினார் விரல் நீட்டினார் 2 போக வேணும் கண்காக்கும் போது பகவானும் யாது சொல் இடம் வல்லரக்க என்னுடைய இடம் அறியில எந்த வரம் கேட்டா இந்த வரம் கேளாதேடா வேற வரம் கேளுதாரு இடம் வல்லரக்க கைலாசம் உனக்கு தாரு கடவுள் பட்டம் சொந்தந்தார் படிகளுக்கும் வரமும் தான் இருந்து ஆண்டவன் பகவான் வல்லரக்கனை வரவழைத்தோ இந்த கைலாசம் உனக்கு தாரண்டா கடவுள் பட்ட சொந்தம் தாரனா படியளக்கும் வரமும் தாரன் பகவானா இருந்து கொண்டு சொல்றாருல பசக்குன்னு வாங்கப்படாதா பசக்குன்னு வாங்கப்படாதா அந்த வரத்தை இவன் பசக்குன்னு வாங்கப்படாதா பசக்குன்னு வாங்கப்படாத ஐயா உலகத்திலே பெரிய வரம் படியளக்க கூடிய வரம் அம்மா பெரிய வரம் அது மட்டும் தான் உலகத்திலே பெரிய வரம் அதையும் வேண்டாம்னா வல்லரக்க என்னன்னே தெரியல வர வர தட்டு கழிக்கான்னு தெரியலையா பகவான் அந்த வரத்தை என்ன படியளக்கும் வரத்தை அமையா எனக்கு தரப்படாதா தரப்படாதா நானும் பகவான் கத்தித்தான் பாக்க கதறித்தான் பாக்க கத்தித்தான் கதறித்தான் 40-42 வருஷமா பாக்க
பகவான் எனக்கு முன்னால வரலையே ஐயா. நானும் 6 வேளை குளிக்க 3 வேளை. பகவான் மட்டும் எனக்கு படியளக்கு வரத்து கொடுப்பாருன்னா முதல்ல இவனை பட்டியை போட்டு பாப்பேன். நேத்து ராத்திரிலாம் என்ன சித்திரவதைப்படுத்திருக்கான். அம்மா நேத்து ராத்திரி முதல்ல இவனை பட்டியை போட்டு பாப்பேன். கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏடா ஏனா வல்லரக்கா எந்த வரம் கேட்டா இந்த வரம் கேளாதே வேற வரம் கேளுதா. ஏடா ஏடா வல்லரக்கா தன்னையும் காணாதா சுரண்டையில் அடித்ததோர் சூரியக்கத்தி உனக்கு தார்ல அடித்ததோர் கத்தி கம்பு உனக்கு தார் வடகரையில் அடித்ததோர் வாழங்கத்தி உனக்கு தார். ஏடா ஏடா வல்லரக்கா எந்த வரம் கேட்டாலும் எந்த வரம் கேட்டாலும் எந்த வரம் கேளாதே மேல் சத்தியமும் செய்து விட்டு என்று சொல்லலாமா. ஆண்டவனே பகவானே கேட்ட வரம் தரலையான பகவான் என்று மதிக்க மாட்டேன். பதில் வார்த்தை சொல்லிடு ஈசன் என்று சொல்ல மாட்டேன். ஈசன் என்று நினைக்க மாட்டேன். மொழி சொல்லிடு வல்லரக்கல் சொல்லும் போது சிவபெருமான் யாரு சொல்லுவார். வல்லரக்கா பைத்தியார பகவான் சத்தியமும் செய்ததாலே கேட்ட கட்ட வரத்தைகள் பெருமையோடு உனக்கு தாரே. வல்லரக்க ராட்சதனோ ஒரு காலத்தில உலோகம் போனையானா பரமந்தவரி நடந்தையானா தருமோந்தரி நடந்தையானா உன்னை கொல்லும் வல்லரக்கா தவறி நடந்த யானா நிச்சயமா உன்னை கொல்லும். அரக்கனையும் வரவழைத்து கேட்ட கேட்ட வரத்தை எல்லாம் கேட்ட வரத்தை எல்லாம் கேட்ட வரத்தை எல்லாம் பகவான் 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 கிருபையோடும் தாரேன் என்று ஆண்டவன் தாரேன் என்று அரக்கனை வரவழைத்த ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமான் வரத்தை எல்லாம் எப்படி கொடுத்தார் தெரியுமா? எப்படி எப்படியா கொடுக்கின்றார்? கொடுத்தேன் கொடுத்த நேடோ வல்லரக்கா கொடுத்தேன் கொடுத்த நேடோ வல்லரக்கா வல்லரக்கா வர வந்தனுக்கு கொடுத்தேனடா வர வந்தனுக்கு கொடுத்தேனடா வர வந்தனுக்கு வர வந்தனுக்கு தந்தேனடா
வல்லரக்கா குவலயத்தை ஆண்டிடலாம் வல்லரக்கா குவலயத்தை ஆண்டிடலாம் வல்லரக்கா கரணி கட்டி ஆண்டிடலாம் வல்லரக்கா ஓடி வாரா
ஆமா. ஆண்டவன் பகவானை கண்டு அவன் கேட்ட வரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு அரக்கன் பாருங்க நேர கிழக்கோட்ட வாசலுக்கு வாரான். வருகின்றான் அசுர அரக்கன். கிழக்கோட்ட வாசலுக்கு வல்லரக்கன் வரும்போது வருகின்ற போது அந்த அரக்கனுக்கு முன்பதாக யாரு வாரா? யார் வருகின்றார் ஐயா? நாரத மகாமுனிவர் குறுக்க வரார். எதிர் வருகின்றார். அவர் அல்லவா திரிலோக சஞ்சாதிரி நாரத மகாமுனிவர். தேவரிஷி நாரதன் அல்லவா? அந்த நாரத மகாமுனிவர் வல்லரக்கனுக்கு முன்னால வரும்போது வருகின்ற போது நாரதரை கண்டான் இந்த வல்லரக்க ராட்சதன். என்ன யோ நாரதரே, ஓ நாரத மகாமுனிவரே, விலகி போருமியா, விலகி போருமியா, விலகி போருமியா. ஓரமா போறோம் விலகி போறோம். இல்லன்னா அம்மா இல்லன்னா என் வரலால நீட்டி உமை எரிச்சுரும் சொன்னா வல்லரக்க ராட்சதன். அம்மா ஆவுன வரல காட்டல மிரட்டுதான். என் வரலால நீட்டி எரிச்சுரும் வல்லரக்கன் வரல நீட்டும் போது அம்மா கைய காட்டி மிரட்டும் போது அப்பன்னா வல்லரக்கனை பார்த்து நாரதர் சொன்னார். என்ன சொன்னாரு? அட பேரப்புள்ள, பேரப்புள்ள பைத்தியார பேரப்புள்ள வல்லரக்கா அரக்கா, என்னைய பார்த்து நீ விலகி போன்னு வர சொல்ற. அம்மா விலகி போன்னு சொல்லுத. விரலால நீட்டி எரிச்சிருவேன் எரிச்சிரு சொல்லி வரல நீட்டியப்பா. அப்படி விரல என்ன பவரை வச்சிருக்கப்பா? அப்படி உன் கையில என்னடா வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? தீவட்டி வச்சிருக்கியா? இல்லையா. தீ பந்த வச்சிருக்கிறியா? இல்ல. தீப்பெட்டி வச்சிருக்கிறியா? இல்லையா. இல்ல AK-47 ஒரு துப்பாக்கி வேற வச்சிருக்கியாடா? அது வேணா கூர்மையா வச்சிருப்பான். எவனா காட்டுக்குள்ள ஒத்தலே சுத்தம் பத்தல. என்னைய பார்த்து விலகி போங்க, விலகி போன்னு ஓரமா போங்க சொல்லுதே. விரலால நீட்டி எரிச்சிரும் சொல்றியா வல்லரக்கா? எரிச்சிர சொல்லி மிரட்டுதியப்பா. அப்படி உன் கையில என்னடா வச்சிருக்கன்னு கேட்டார் நாரதர். அப்படி கையில என்ன பவர் வச்சிருக்க? அவனா வல்லரக்கன் அவரை பார்த்து சொன்னான். என்ன சொன்னாரு? நாரத மகாமுனிவரே, நான் வல்லரக்கன் 12 வருட காலம் அரும்பெரும் தவங்கள் எல்லாம் செய்து ஆண்டவன் பகவானை என் கண்ணால கண்டு 5 விரலால யாரவனாலும் எரிக்கலாம். எரிக்கி வர வாங்கிட்டு வரமியா, விலகி போர்மியா? ஆமா எரிக்கி வர வாங்கிட்டு வரேன். ஓரமா போறோம் கையில மாட்டினாரும். அப்படி வல்லரக்கன் சொல்லும் போது நாரதர் பார்த்தார். என்ன அடே வல்லரக்கா, அரக்கா, இந்த உலகத்துல உன்ன போல பைத்தியாரம் இந்த யாரும் உண்டா? உன்ன மாதிரி கோட்டிக்காரன உலகத்துல எங்கேயும் நான் பார்க்கல. அந்த பகவான் உன்னை வசமா ஏமாத்தி அனுப்பிட்டாரப்பா. அப்பா வச்சில ஏமாத்திருக்காரு. வல்லரக்கா, அரக்கா, அந்த பகவானுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை அவருக்கு? என்ன வேலைப்பா? யாரு எது கேட்டாலும் சரி தந்தைன்னு தான் பகவான் சொல்லுவாரே தவிர அமையா இதுவரைக்கும் அவர் உருப்படியா வரம் கொடுத்தது யாருக்கும் கிடையாது. யாருக்குமே முழுசா வரத்தை கொடுத்ததே கிடையாது. பகவான் பூரா ஆக்ஷன் மட்டும்தான். வல்லரக்கா, உனக்கு பகவான் வரம் கொடுத்தான்னு சொல்றியே, வரம் கொடுத்தான்னு சொல்லுதியப்பா. அந்த வரத்தை எங்கடா வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? விவரமா சொல்லு. உன் கையில வச்சிருக்கிறியா? இல்லையா. உன்னுடைய மடியில வச்சிருக்கிறியா? இல்லையா. இல்ல உங்க பேண்ட் பைக்குள்ள இருக்கா? இல்ல உள்ள செல்லுதான் இருக்கும். வரத்தை நீ எங்கடா வச்சிருக்க? எங்க வச்சிருக்க வரத்தை? வல்லரக்கா, என்ன கைலாசம் மலையை வெட்டி நீ பூலகத்துக்கு போறன்னு சொன்னா நீ பூலகம் சென்றையானா மறுபடியும் கைலாசத்துக்கு நீ வரவே முடியாது. மறுபடியும் 12 வருஷம் ஊக்கி போடணும் பாத்துக்கோ. அதனால என்ன கைலாசம் மலையை வெட்டி நீ பூலகம் போறதுக்கு முன்னாடி பூலகம் செல்லும் முன்னாலே அந்த பகவான் கொடுத்த வரத்தை இந்த இடத்துல பரிசோதனை பார்த்து விட்டு போ. கேட்டா காலில் புத்தி போல் நடந்துக்கோ. சொல்லியாச்சு. அரக்கனை கூப்பிட்டு நாரதர் முடிச்சு போட்டு விட்டாரு. அதான் முந்தான முடிச்சு. அப்ப நாமியா வல்லரக்கனுக்கு புத்தியே மண்டையில வருது. ஓஹோ, அப்பதான் லைட்டா அவனுக்கு எட்டி பாக்க. ஆகா, என்ன நாரத மகாமுனிவர் சொல்லுவது 100% உண்மைதானே? அப்பான்னு சொன்னா உண்மைதான் இருக்கும். பகவான் நம்மளை கூப்பிட்டு சரி தந்தைன்னு சொன்னாரே தவிர ஒரு சுமையாவும் தெரியல, ஒரு கனமாவும் இல்லையே, கையிலும் இல்ல விரலையும் இல்ல, நம்ம மடியிலையும் வரம் இல்லையே, மடியிலையும் ஒன்றும் கனமா தெரியலையே. கைலாசம் மலையை விட்டு பூலோகம் சென்றோமானால் நம்ம சென்றோமானா மறுபடி கைலாசத்துக்கு வர முடியாதல்லவா? முடியாது. பூலோகம் போவதற்கு முன்பதாக முன்னாலே பகவான் கொடுத்த வரத்தை பரிசோதனை செய்து விட்டு தான் போக வேண்டும் என்று வல்லரக்க ராட்சதன் எங்க வர்றான் தெரியுமா? எங்க வாரா அவனோ இளங்கோட்டம் வல்லரக்கல் வாடி வந்து விரல்லடு சமுத்திரத்தில் நீட்டும் போல் அக்கினி ஜுவாலை போல் பிடித்து எரிந்திடும்.